மகளே இந்த ஆடியோ கேளுங்க. சொல்லவே வேணாம். ஏஞ்சல் பாத்தியா அவங்களோட ஏஞ்சலானா. அதாவது நம்ம ஜெஃப்ரியோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சௌந்தர்யாவை ஏஞ்சல் அப்படின்ட்டு இருக்காங்க. காலையிலேருந்து கரண்ட் இல்லைங்க, ஃபுல் டே சடவுன். அதனால் எதை பற்றியுமே பேச முடியல. இப்போ தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வைரலாக போயிட்டுருக்குது. நம்ம ஜெஃப்ரியோட அம்மா வந்து சௌந்தர்யா வந்து ஒரு ஏஞ்சல், அவள் வந்து ஒரு ட்ரூ ஏஞ்சல், அவள் எப்பயுமே மாறாத ஏஞ்சல், என்னோட ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. சவுண்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு இது. அவன் வந்து கையை இப்படி அடிக்க வரானா, நான் போனதுக்கப்புறம் அவனை அடிமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இதாக வந்து பேசுனாங்க. இவங்க தான் காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது சௌந்தர்யா பேசுனா எல்லாமே வந்து பாயிண்டாக தான் இருக்கும். சௌந்தர்யா வந்து பேசுகிறதுல ஒரு பொய் கூட இருக்காது. இங்கே பேசுகிறது அங்கே போய் மாற்றி பேசுகிற வேலையே இருக்காது. இப்போ உங்ககிட்ட பேசிவிட்டு ரெண்டு பேர் தள்ளி அங்கிட்டு போய் இன்னும் அவங்க வந்து தப்பாக பேச மாட்டாங்க, எப்போயுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. இந்த ஏஞ்சல் அப்படின்னது அப்படியே நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஏஞ்சல் சௌந்தர்யா என்னோட ஏஞ்சல் அப்படிங்கிறாங்களா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, இந்த ஜெஃப்ரி வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம சௌந்தர்யா தான். அன்றைக்கி வந்து ஜெஃப்ரிக்கும் அந்த குட்டி சாத்தானுக்கும் கேப்டனை வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அப்போ சௌந்தர்யா தான் போய் விட்டு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நைட்டு முழுவதும் பேசியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் வரையும் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி விட்டு கொடுக்கூடாது, உனக்கு வெளியே குடும்பம் இருக்குது, உனக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் நீங்கள் ஜெயிப்பேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல் மாதிரி பேசியிருப்பாங்க. இப்போ அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு என்ன எப்படி இருக்கும், ஏஞ்சல் என்னோடய ஏஞ்சல், என் மகனை வந்து நேரம் வெளியே வந்திருப்பான், வீட்டில் இருக்கிறது காரணமே வந்து சௌந்தர்யா தான். அப்படிங்கும்போது ஒரு தாயோட வாழ்த்து பெறது இருக்கு இல்லையா, அதான் மிக முக்கியமானது. டைட்டிலாம் ரெண்டாவது தான். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு கேம் ஆடணும், அந்த கேமுனால் மற்றவங்களுக்கு வந்து இப்படி ஒரு நன்மை நடந்திருக்கு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பேய் குழந்தை வெளியே அனுப்பிச்சதில் சௌந்தர்யாவுக்கு தான் மிக முக்கியமான பங்கு. பேய் குழந்தைக்கு இருக்க எல்லா வழியும் அழித்து சௌந்தர்யா சம்பவம் செய்யும்போது அதனால் பலனடைஞ்சவங்க தான் நம்ம ஜெஃப்ரி. அதனால் அது சொல்கிறதுக்கும் நல்லா இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.